Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம curry leaves powder எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப healthy and delicious ஆன ஒரு powder recipe. இத நீங்க seasoningக்காக உங்க recipesல யூஸ் பண்ணலாம். இந்த curry leavesல நிறைய health benefits இருக்கு. இது heart disease ஓட risk கம்மி பண்ணும். ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான antioxidant. Diabetics வந்து மேனேஜ் பண்ணும். அதே நேரத்துல bacteriaஸை kill பண்ணும். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு bunch of fresh curry leaves எடுத்துர்க்கேன். இத நல்லா கழுகி அப்புறமா dry பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை இலைகளை ஸ்டெம்ல இருந்து ரிமூவ் பண்ணிரலாம். இதே மாதிரி எல்லா கருவேப்பிலையும் ரிமூவ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலை இலைகளை ஒரு வைட் பவுலுக்கு மாத்திரலாம். இத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லா சன் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாரம் ஆயாச்சு நம்மளோட கறி லீவ்ஸ்லாம் நல்லா ட்ரையா ரெடி ஆயிருக்கு. இது நீங்க ஈஸியா உங்க கையால இந்த மாதிரி கிரம்பிள் பண்ணிரலாம். இப்போ இந்த dry curry leaves வந்து ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாத்திக்கோங்க. இத நல்லா ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். இப்போ நமக்கு healthy and delicious ஆன curry leaves powder ரெடி ஆயாச்சு. இத ஒரு 8 கண்டெய்னர்ல போட்டு வச்சு நீங்க ஒரு 3 மாசம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த பவுடரை நீங்க வந்து உங்க சமையல்ல சீசனிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஹேர் ஆயில் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ் பேக்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த கறி லீஃப் பவுடர் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.